அரசியல் மாற்றம் பெரிய மாற்றங்கள் இருந்தது. சந்தோஷம் தான்ப்பா. சந்தோஷம்ன்றதுனால தானே விஜய் வரணும்னு யோசிச்சு எல்லா மக்களும் போட்டிருக்காங்க ஓட்டு. லீடிங்ல இருக்காரு, இந்த அளவுக்கு இருக்காருல்ல. இந்த கஞ்சா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா அதே மாதிரி இப்ப பெண்கள் எல்லாமே பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இது எல்லாமே அவர் நிவர்த்தி பண்ணுவாரு. நீங்க வீட்டு தலைவர் மாரி வந்துட்டீங்க, இந்த தலைவி தான் நீங்க ஏத்துக்கினா நீங்க செய்யுங்க. விஜய் புள்ளையா பாக்குறோம். கடவுளே இந்த 5 வருஷம் இருக்குமா இருக்க மாட்டோமோ, ஏதோ புள்ளை ஏதோ நல்லபடியா வரட்டும். ஜெயிச்சு எங்கனால தள்ளி போடுறான். பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். அவர் சிஎம் வந்து உட்காரதுல எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த செஞ்சதோட இப்போ அவர் வந்து மாற்றத்தை வந்தாக்கா நல்லா இருக்கும். எப்படின்னா இது வரைக்கும் யார் மேலயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த வரைக்கும் பண்ண ஆட்சி எல்லாம் யாருக்குமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த இவரு எப்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை. அவங்க விஜய்னாலே அவர் உண்மையாதான் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அப்பையில இருந்து, அவர் படம் நடிக்கிறதுல இருந்தே அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரு மேல ரொம்ப தீவிர ரசிகர் நாங்க எல்லாமே. அதனால இப்போதைக்கு அவர் வந்தாருன்னா எல்லாமே பெண்களுக்காகவும் நல்லது செய்வாரு, எல்லாருக்குமே நல்லது செய்வாரு, எல்லாம் நல்லது நடக்கும். இந்த கஞ்சா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா அதே மாதிரி இப்ப பெண்கள் எல்லாமே பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இது எல்லாமே அவர் நிவர்த்தி பண்ணுவாரு. எல்லாத்தையுமே எந்தெந்த இது என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் பெஸ்டா பண்ணுவாருன்ற ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எல்லாமே அவர் மேல முழுமையா இருக்கு. அதனால அவர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நாங்க ரொம்ப சிறப்பாவே மகிழ்ச்சியா நினைக்கிறோம். சந்தோஷம். நல்லபடியா இத நிறைவேற்றணும். உண்மைதானங்க. நல்லபடியா பாத்துக்கிட்டோம். விஜய் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். விஜய் படம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஏதோ நல்லபடியா எல்லாருக்கும் இப்ப என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி அவர் செஞ்சா அடுத்தபடி நாங்க எல்லாம் நல்லபடியா செய்யறோம். அவரு உண்மைதானங்க. கரெக்ட். நல்லபடியா இருங்க. ஒரு குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யணுமோ, நீங்க வீட்டு தலைவர் மாரி வந்துட்டீங்க, இந்த தலைவி தான் நீங்க ஏத்துக்கினா நீங்க செய்யுங்க. விஜய் புள்ளையா பாக்குறேங்க. ஆமாங்க, எங்க புள்ளையா பார்த்ததோடு தான் நாங்க செஞ்சீங்க. புள்ளையா பார்த்ததோடு தான் அவருக்கு போட்டோம் நாங்க. அவரு எல்லா விலைவாசி குறைச்சா பரவாயில்ல, இந்த குடி எல்லாம் போயிச்சா பரவாயில்ல, இந்த ரவடித்தனத்தெல்லாம் போயிச்சா பரவாயில்ல. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிதான் மக்கள் எல்லாம் ஓட் பண்ணிருக்காங்க. ஒரு மலர்ச்சி வரணும். அவர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்துவாருன்ற நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க எல்லாரும். பார்க்கலாம். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறோம். விஜய் வந்தா சந்தோஷம் தான்ப்பா. சந்தோஷம்ன்றதுனால தானே விஜய் வரணும்னு யோசிச்சு எல்லா மக்களும் போட்டிருக்காங்க ஓட்டு. லீடிங்ல இருக்காரு, இந்த அளவுக்கு இருக்காருல்ல. சந்தோஷம். இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. கொடுத்தாச்சு. அவருதான் இதை பாதுகாத்து எங்களெல்லாம் காப்பாத்தணும். ஒரு அண்ணனா நினைச்சு நீங்க ஆமா, அவர் அண்ணனா நினைச்சதுனாலதான் எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டு விழுந்தாச்சு, ஒரேடியா விழுந்தாச்சு. அவருதான் பாதுகாக்கணும் எங்களை. அவர் அவர் நல்லது செய்வாரு, மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாரு பொம்பளைங்களுக்கெல்லாம். அதுதான். கடவுளே இந்த 5 வருஷம் இருக்குமா இருக்க மாட்டோமோ, ஏதோ புள்ளை ஏதோ நல்லபடியா வரட்டும். ஜெயிச்சு எங்கனால தள்ளி போடுறான். பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அறியாதுவா நல்லா இருக்கணும். அதுக்கு எதிர்காலம் அவர் ஒரு கடவுள் மாரி வாய்ப்பு கொடுக்கணும். அவரு புரியுதா? பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டம் கொடுக்க கூடாது. கடவுளை வேண்டிக்கின்னு அழுத கண்ணீரோட வீட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு களை வெட்டிட்டு மம்டியும் பிள்ளைங்க கையில் எடுத்து வந்த பிறகு அந்த மொத ஸ்வீட்டு 5 பாக்கெட் ஸ்வீட்டு வச்சிருந்தாங்க. அதுல 5 வருஷத்துக்கு ஆயா இருக்குமான்னு தெரியாது. உள்ள மொத வந்துக்குது, என்ன ஆட்சிக்கு வந்துக்குது, ஸ்வீட் எனக்கு தான் வேணும். 2 தான் எடுத்து அது எடுத்துக்கணுச்சுவேன். எனக்கு தேவையில்ல. 2 எடுத்து உங்க கையால மனசார கொடுக்க. நான் சாப்பிட்டுட்டேன். பொண்ணு எல்லாரும் உங்களாட்டம் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். எங்க காலத்தை நாங்க தள்ளிவிட்டோம். எங்களுக்கு எந்த காட்சியும் கொடுக்காத வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு ஓயப்பி காட்சியா ஏதோ எங்களுக்கு போட்டா போதும், நாங்க நாளை தள்ளிடுவோம். கடவுளே புள்ள நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும், எங்களை பத்தி கவலை கிடையாது, அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் வேலையை கொடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் போதும், 3 நாள் தேவை கிடையாது. ஏன் அப்படி கொடுக்குறீங்க? அது சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு கவர்மெண்ட். இப்ப நாங்களாம் இப்ப எங்க பிள்ளைங்களா இருக்காங்க, அதே மாதிரி விவசாய கடன் ரத்து பண்றாங்க. சில பேர் இப்ப கரும்பு வச்சிருக்காங்க, இப்ப நிறைய சாப்பிடறதுக்கு தானியம் எல்லாம் இருக்கு. இப்போ பூக்கொல்லி வச்சிருக்கவங்களும் ரத்து பண்றாங்க. பூக்கொல்லியால என்ன லாபம்? அவங்களுக்கு தான் லாபம், எங்களுக்கு எதனா லாபமா? அப்ப நிலம் இல்லாதவங்க நிலவரி பட்டா கொடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் செய்யலாம்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் விவசாய கடன் ரத்து, விவசாயம் யாரு வந்தாலும் யாரு போனாலும் விவசாய கடன் தான் ரத்து பண்றாங்க. சரிங்களா? அப்ப நாங்க விவசாயமே பண்ணாத எங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்குமா? நாங்க எதை வச்சு
விவசாயம் பண்றது. அப்ப எங்களுக்கு ஒரு திருப்பம் வரணும்ல. அது விஜய் செஞ்சாதான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தான். புதுசா எதனா செஞ்சா போதும் ஏழை மக்களுக்கு, அதுதான் எங்களுக்கு செய்வாரு. பாதுகாப்பு வேணும். செய்வார் பெண்களுக்கு உண்மையா பொண்ணே இல்ல எல்லாமே சுவிச்சு எங்களுக்கு அதுதான் வேணும். அதுதான் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கணும், நல்லது செய்யணும், அவ்வளவு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அது போல அவர் சிஎம் வந்து உட்காரத்துல எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இல்லாதவங்களும் நல்லா நல்லா சொல்றேன். இதுக்கு மக்களே நல்லா வச்சு. நல்லா முன்ன செஞ்சதோட இப்போ அவர் வந்து மாற்றத்தை வந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும். அவர் வந்து இப்ப எல்லாமே கலைஞர் அதான் ஸ்டாலின் செஞ்சதோட விஜய் வந்து அதிகமா செஞ்சா இன்னும் நிறைய நல்லது கிடைக்கும். அதே மாதிரி வந்து கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னாக்க பெண்கள் ஓட்டு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு? எப்படி இருக்கு? ஹாப்பியா தான் இருக்கு. நல்லது பண்ணுவாரு அப்படின்னு கரெக்டா நல்லது பண்ணுவாரு. ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா ரெண்டு கட்சி, பெரிய கட்சிங்க 2 கட்சி போட்டிடும். அது எப்பவுமே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்து விஜய் வந்து ஜாயிண்ட் ஆகக்குள்ள அது கொஞ்சம் பெரிய விஷயமா பார்த்துட்டு இருந்தாங்க. அது இல்லாம அவர் வந்து எல்லாருமே வந்து கம்மியான ஒரு மதிப்புலேயே பார்த்துட்டாங்க. பெரிய கட்சிங்க அவங்கன்னா பெரிய கட்சி இருக்குள்ள இவங்க சின்ன கட்சி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. பட் ஆனால் அவர் வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் இதுல அரசியல் கட்சியில. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதிர்பார்க்கல இந்த டைம் இவ்வளோ தூரம் அடிப்பாங்க. பார்த்ததுனால ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வரும்னு சொல்லிட்டு கணக்கு மதிப்பு இருந்தது. பட் ஆனால் இந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்க மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க. மாற்றங்கள் எதிர்பார்த்திருக்காங்க. அது நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதான் மத்த கட்சியில எல்லாம் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்கதான் எம்எல்ஏ கேண்டிடேட், இப்ப வந்து தொகுதிக்கு இவர்தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இப்ப டிவிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டும் புது கேண்டிடேட், இவங்கதான் எம்எல்ஏ அப்படின்ட்டு தெரியாது. நிறைய மக்களுக்கு வந்து அவங்க பண்ணது தெரியாது, போனது எதுவுமே தெரியாது. இப்போ ஆனா இப்போ அதிகமா ஓட்டு வாங்கினது பார்த்தா விஜய் தான் வாங்கியிருக்காரு. அது ஆக்சுவலா அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்களா? ஆனா இது வந்து எப்படி பாக்குறாங்கன்னா மக்கள் எப்படி பார்த்திருக்காங்கன்னா விஜயோட ஒரு ஃபேஸ் மட்டும்தான். விஜயோட ஃபேஸ் ஒரு ஃபேஸ், அதை வச்சு அவங்க வந்து பிராண்ட் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து அவங்க எதிர்பார்த்ததுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா ஆக்சுவலி ஒரு கரெக்டான டைம்ல வந்துட்டு ஓகேங்களா, எந்த பெரிய தலைவர்களும் இல்லை. அவங்க இல்லாத போது இவர் வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவங்க எல்லாரும் எப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க ஒரு டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது கரெக்டா சரி நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2026 விஜய் வந்துட்டாரு. இப்ப அடுத்து விஜய்க்கு போட்டியா யாராவது வருவாங்க இல்ல வந்து இந்த அரசியல் சர்ச்சைகள் வந்து அது அப்படி இல்லைண்ணா, காலப்போக்கில் இவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. மக்களை அது இன்னைக்கு இந்த இது காசுக்கு மரியாதை தேவையில்லை. எங்களுக்கு தேவை என்னன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. காசே ₹1 கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே பெரிய விஷயம் தானே, வரலாறு சாதனை மாதிரி தானே இது. கண்டிப்பா அரசியல் மாற்றம், பெரிய மாற்றங்கள் இது நடந்து நிகழ்வு பார்த்தாக்கா நமக்கே ஒரு மாதிரி கண்டிப்பா இது உண்மைதான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இது கண்டிப்பா கிடைக்காது. பெரிய கட்சிகளுக்கே இது கிடைக்காது. விஜயகாந்த் கூட அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு நினைக்கிறேன் விஜயகாந்த் வந்தப்போ. ஆனா இவரு பெரிய மாற்றங்கள். அது எப்படி நான் ஆட்சி அமைப்பாங்கன்னு தெரியல. அமைச்சா நல்ல மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷம். இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி இவங்களும் சொல்லிட்டு போறவங்களா தான் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பேர் மட்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு எதிர்பார்ப்போட மக்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவரு ரிட்டர்ன் என்ன பண்றாருன்றத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஆனா விஜய் வந்து சந்தோஷமா இருக்கான்னு கேட்டாக்கா ஒரு விஷயத்துல சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, ஆண்ட கட்சிங்க 2 கட்சி அதை தள்ளிட்டு ஒருத்தவங்க புதுசா வந்து 2 வருஷத்துல ஒருத்தவங்க பெரிய ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னுக்குள்ள அந்த மக்கள் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுன்னு அது ஒரு சந்தோஷம். அதுக்காக விஜய் வந்தாருன்றதுக்காக மற்ற கட்சிகளை குறை சொல்லலை. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெருசா எதிர்பார்த்திருக்காங்க மக்கள். அது நடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். எதிர்பார்க்காத வெற்றி எங்களுக்கு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. நம்மதான் இது வந்து ரொம்ப பக்கவான மாற்றம். இதுக்கப்புறம் சூரியன் உதிக்கவும் கூடாது, மாம்பழம் பழுக்கவும் கூடாது, இலெல்லாம் கொட்டிக்கணும். ஒன்லி விசில் சத்தம் மட்டும் தான் கேட்கணும். எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அதான் சொல்றேன், பாதுகாப்புக்கு தான் கையெழுத்து போடுவார் தளபதி. கண்டிப்பா நீங்க ரசிகர் எல்லாம் உங்களுக்கு
ரசிகர் தான். இதுக்கப்புறம் வந்து சூரியன் உதிக்கவும் கூடாது, மாம்பழம் பழுக்கவும் கூடாது, இலெல்லாம் கொட்டிக்கணும். ஒன்லி விசில் சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும். விசில் சத்தம் மட்டும் தான் கேட்கணும். இல்ல இந்த முறைதான் வந்து ஜனநாயகம் வென்றிருக்குதுன்னு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஜனநாயகம் வெளியே வரனாலும் ஜனநாயகம் இன்னைக்குதான் ஜெயிச்சிருக்குன்றது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்குமே. அது மாதிரிதான் நாங்க எல்லாமே பாக்குறோம். ஆமா, எல்லாம் இங்க பாருங்க, நேத்துல நாங்க பீச்சுக்கு போயிட்டு எங்க பசங்க எல்லாம் டிஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆமா, விஜய்க்காக தான். பசங்க எல்லாமே வீட்டுல வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். நல்ல ஒரு எழுச்சி தான் இது. விஜயகாந்த் எம்ஜிஆர் ஐயா இருந்தாருல்ல, அந்த ஒரு ஆட்சி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட எழுச்சி தான் இது, தாக்கம். ஆமா, எம்ஜிஆர் விஜயகாந்த் அது மாதிரி ஒரு நல்ல மனிதர், காமராஜர் அண்ணா அது மாதிரி வரணுன்றதுக்காக தான். ஆனா அதேதான், சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க ஒரு நல்லாட்சி வரணும். எத்தனை நாளைக்கு தான் கொலை கற்பழிப்பு இதையே நம்ம பாக்குறது? நல்ல ஆட்சி அமையணும், அவ்வளவுதான். அந்த ஒரு மாற்றத்துக்காக தான் இவ்வளவு பெரிய தனி மனிதன் வந்து இந்த அளவுக்கு வருவாங்க. எனக்கே வந்து எவ்வளவு பயம்தான், என்னடா எப்படி வருவாங்க போவாங்கன்றது ஒரு இதுவாதான் இருந்து. இது மாதிரி ஒரு எழுச்சி நடக்குன்னு சொல்லிட்டு, ஆனா எம்ஜிஆர் காலத்துல நடந்திருக்கு, அது திரும்ப வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப நடந்திருக்குன்றது அது ஒரு இது வந்து சொல்றதுக்கு அளவு இல்ல. அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆமா, சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கொண்டாட்டம் தான் இது. நல்லா பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் சொல்லியிருந்தாரு, கல்யாணம் பண்றோம் அது மட்டும் இல்ல, குடும்பம் நடத்தணும். அந்த மாதிரி ஐயா சொல்ற பேட்டியில பார்த்தோம். அரசியல் ஜெயிச்சுட்டாரு, அதை வந்து நல்ல ஒரு முறையில் நடத்தி செல்லணுன்றது தான் எங்களோட விருப்பம். எல்லாரையும் அவரு காபந்து போடணும், கட்டி காபந்து போடணும் மாதிரி ஒரு விருப்பம் ஒரு இருக்கு. டிவி கேக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு விஜய் சேஷன்ல ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்குது. இது நாங்க எதிர்பார்க்காத வெற்றி வந்துருச்சு. நாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனா ஒரு 20 சீட்டு வரும்னு பார்த்தோம், ஒரு 25 வரும்னு பார்த்தோம். இங்க எதிர்பார்க்காத வந்துச்சு 110. அதனால எங்களுக்கு மகிழ்ச்சி தான். வருத்தெல்லாம் எதுவும் கிடையாது, எங்களுக்கு மகிழ்ச்சி தான். 50 வருஷமா அவங்க 2 பேரும் ஆட்சியாண்டு இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே. ஏதாவது மூணாவது புதுசா ஒரு ஆள் வரணும்னு தான் நாங்க எல்லாருமே ஓட்டு போடுது. ஆமா, அந்த மாதிரி நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா வந்துச்சு. இல்ல இப்ப நம்ம எதிர்பார்த்திருப்போம்ல, புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு, வந்தாருன்னா ஒரு 10 இடம் 20 இடம் பிடிப்பாரு அப்படின்னு நினைச்சு. ஆனா காலையில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து 90 எதிர்பார்க்கல. இது வந்து தலைவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஒண்ணும் கேட்டா. இதை இந்த அளவுக்கு சொல்லிட்டு பார்த்தோம், கட்சியில பார்த்தா இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையில தலைவர் பண்ணணும். யாரு வந்தாலும் முன்னுக்கு முக்கால தக்க வைக்கணும்னா அவர் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றினா தான் மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிக்க முடியும், மக்களை தக்க வைக்க முடியும். அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம். அவர் பண்ணுவாருன்னு நம்புறோம்.